ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து கண்டினியூவஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். பார்க்க பெரிய வார்த்தையா இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ நோ ஃபியர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இதை பார்க்கலாம். சரி, வாங்க இந்த சிம்பிள் பட் பவர்ஃபுல் கான்செப்ட்குள்ள நம்ம இப்போ என்டர் ஆகலாம். ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே கூலும்ஸ் லா தெரியும், அப்படிதானே? ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் இருந்தா அதோட ஃபோர்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உங்க போனை ஃபுல்லா சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் அதோட ஸ்கிரீன்ல மட்டும் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். அப்போ அந்த எல்லா சார்ஜஸோட டோட்டல் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்றது? ஒவ்வொரு சின்ன சார்ஜையும் தனித்தனியா எடுத்து அதோடைய ஃபோர்ஸை ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணி அப்புறம் அதை எல்லாத்தையும் ஆட் பண்றது. ஜஸ்ட் இமேஜின், அது நடக்கிற காரியமா? இம்பாசிபிள். சோ நமக்கு இதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட்டான வழி தேவைப்படுது. சோ பிசிக்ஸ் இந்த பெரிய ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணுது? அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப கிளவரான ஐடியா இருக்கு. வாங்க அதை என்னன்னு பாப்போம். நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். சின்ன சின்ன புள்ளிகளை வச்சு ஒரு லைன் வரையறோம். ஆனா அதை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? தனித்தனி புள்ளியா தெரியுமா, இல்ல ஒரு ஸ்மூத்தான கண்டினியூஸான லைனா தெரியுமா? கரெக்ட், ஒரு கண்டினியூஸ் லைனா தான் தெரியும். இந்த அமேசிங் எக்ஸாம்பிள் நம்ம என்சிஆர்டி புக்லயே கொடுத்திருக்காங்க. உண்மையில அது புள்ளிகள் தான், ஆனா நம்ம கண்ணுக்கு அது ஒரு தொடர்ச்சியான கோடு மாதிரி தெரியுது. எக்ஸாக்டா அதே லாஜிக் தான் இங்கேயும். ரொம்ப பக்கத்துல நிறைய சின்ன சின்ன சார்ஜஸ் இருக்கும்போது நம்ம அதை தனித்தனியா பாக்குறதுக்கு பதிலா ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு ஸ்மூத்தான சார்ஜ் பரவல் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் மைக்ரோஸ்கோபிக் வியூக்கும் மேக்ரோஸ்கோபிக் வியூக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஒரு சூப்பர் மைக்ரோஸ்கோப் வச்சு ரொம்ப கிட்ட போய் பார்த்தா சார்ஜை தனித்தனி பேக்கெட்டா பார்க்கலாம். அதுதான் குவான்டிசேஷன். ஆனா நம்ம ஃபோன், லேப்டாப் மாதிரி பெரிய பொருட்களை பார்க்கும்போது நம்ம மேக்ரோஸ்கோபிக் வியூவை எடுத்துக்கிறோம். அந்த சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு சார்ஜ் ஒரு பிரெட் மேல ஜாமா ஸ்மூதா தடவுன மாதிரி கண்டினியூஸா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ இதோட ஒஃபிஷியல் எக்ஸாம்ல எழுத வேண்டிய டெஃபினேஷன் என்ன? இதோ பாருங்க. மேக்ரோஸ்காபிக் லெவல்ல, அதாவது பெரிய பொருட்களை டீல் பண்ணும்போது நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜை இக்னோர் பண்ணிட்டு அந்த சார்ஜ் அந்த பொருளோட நீளம், பரப்பளவு இல்லைன்னா வால்யூம் மேல தொடர்ச்சியா, அதாவது கண்டினியூஸா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கிறத நம்ம எடுத்துக்கோ. ஓகே, இப்போ சார்ஜ் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஆனா அந்த ஸ்ப்ரெட்டை எப்படி அளக்குறது, எப்படி மெஷர் பண்றது? அதுக்காகத்தான் பிசிக்ஸ் நமக்கு 3 புது டூல்ஸ் கொடுக்குது. அதான் சார்ஜ் டென்சிட்டிஸ். முதலாவது, ஒரு மெல்லிய கம்பி, ஒரு வயர் மாதிரி ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம லினியர் சார்ஜ் டென்சிட்டி யூஸ் பண்றோம். இதோட சிம்பிள் கிரீக் லெட்டர் லாம்டா, யானி லாம்டா. ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். டோட்டல் சார்ஜ் Q டிவைடட் பை டோட்டல் லென்த் L, அதாவது சார்ஜ் பர் யூனிட் லென்த். ரெண்டாவது, ஒரு பேப்பர் ஷீட் இல்லனா ஒரு பந்தோட மேல் பரப்பு மாதிரி 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இதோட சிம்பிள் சிக்மா, யானி சிக்மா. ஃபார்முலா என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. டோட்டல் சார்ஜ் Q டிவைடட் பை டோட்டல் ஏரியா A, அதாவது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அண்ட் ஃபைனலி மூணாவது, ஒரு சாலிட் ஸ்பியர் இல்லனா ஒரு கியூப் மாதிரி 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி யூஸ் பண்றோம். இதோட சிம்பிள் ரோ, யானி ரோ. ஃபார்முலா எக்ஸாக்ட்லி டோட்டல் சார்ஜ் Q டிவைடட் பை டோட்டல் வால்யூம் V, அதாவது சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். ஈஸியா இருக்குல்ல? வாங்க இதுக்கு ஒரு குட்டி சூப்பர் சிம்பிளான கால்குலேஷன் பாப்போம். ஒரு வயரோட நீளம் 2 மீட்டர். அதுல இருக்கிற டோட்டல் சார்ஜ் 10 கூலம்ஸ். அப்ப அதோடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, யானி லாம்டா, எவ்ளோ? ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q பை L. சோ 10 கூலம்ஸை 2 மீட்டரால டிவைட் பண்றோம். என்ன வரும்? 5 கூலம்ஸ் per மீட்டர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்ல சாதாரணமா என்ன தப்பு பண்றாங்கன்னு பாப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த தப்பை அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப காமனா பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சார்ஜ் டென்சிட்டியும் டோட்டல் சார்ஜும் ஒன்னுன்னு நினைச்சுக்கிறது. நோ, ரெண்டும் வேற வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க, டென்சிட்டினா சார்ஜ் எவ்வளோ கிரௌடடா, எவ்வளோ நெருக்கமா இருக்குன்னு சொல்ற ஒரு மெஷர்மெண்ட். அது மொத்த சார்ஜ் எவ்வளோன்னு சொல்றது இல்ல. இன்னொரு முக்கியமான மிஸ்கன்செப்ஷன், நம்ம கண்டினியூஸ் சார்ஜ்னு சொல்லதுனால குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் தப்புன்னு அர்த்தம் இல்ல. நோ வே. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் உண்மைதான்.
அது மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல எப்பவுமே உண்மை. நம்ம பண்றது பெரிய பொருட்களுக்கு கால்குலேஷன்ஸை ஈஸியாக்க ஒரு பிராக்டிக்கலான அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்றோம், அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ ஃபைனல் பார்ட்க்கு வந்துட்டோம். இந்த கான்செப்ட படிக்கிறது உங்க சிலபஸ்க்கு எதுக்கு இவ்ளோ முக்கியம்? Why does this matter? வாங்க பாப்போம். ஏன்னா இந்த லாம்டா, சிக்மா அண்ட் ரோ ஐடியாஸ் தான் அடுத்து வர்ற பெரிய டெரிவேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் இல்லாம ஒரு சார்ஜ் ட்ராட், ஷீட், ஸ்பியர்னு எதுவா இருந்தாலும் அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு திறவுகோல் மாதிரி. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தத ஒரு குவிக் சம்மரி பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ஸ எக்ஸாம்க்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 1. பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சார்ஜ கண்டினியூஸ் ஸ்ப்ரெட்டா எடுத்துக்கிறோம். 2. இது ஒரு பிராக்டிக்கல் அப்ராக்சிமேஷன் தான், உண்மையில சார்ஜ் குவான்டைஸ்டு தான். அண்ட் 3. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா லைன்ஸ்க்கு, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா ஏரியாஸ்க்கு, அண்ட் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ வால்யூம்ஸ்க்கு. அவ்வளோதான். அப்போ நம்ம மனசுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி வருதுல்ல? சரி, இப்போ ஒரு லாங் வயரோட சார்ஜ லாம்டா யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணலாம், அது ஓகே. ஆனா அந்த லாம்டாவை வச்சு அந்த வயரை சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்றது? இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற பெரிய டாபிக். கவுஸஸ் லாக்கு நம்ம கொண்டு போகும். சோ கீப் திங்கிங், கீப் லேர்னிங்.